நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, ஏதாவது பேசுக்கா. மாலதி, யாரோட பேசிட்டு இருக்க? பாட்டி, போன கூட நான் பேசுறேன். ஹலோ, யார் பேசுறது? பாட்டி வணக்கம் பாட்டி, நான் வினய் பேசுகிறேன். நீங்களா தம்பி? ஆமாம் பாட்டி, ஆக்சுவலி என்னன்னா ஜீவிதா மாலதி கிட்ட பேச ஆசைப்படுறா. எனிவே பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். மாலதி இப்படி அழறத பார்த்து நான் என்னவோ ஏதோன்னு பயந்து போயிட்டேன். போகட்டும், 2 பேர் அழுதாதான் அவங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும். பாட்டி வந்து மாலதியோட உடம்பு இப்போ எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல தம்பி. அவ ஜீவிதா கூட பேசினாலே போதும், அவ உடம்புக்கு எதுவும் வராது. மாலதிக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டெஸ்டா? எதுக்காக பாட்டி? டாக்டர் மதன் என்ன சொன்னாருன்னா, டெஸ்ட் எடுத்து பார்த்தாதான் ஏன் இப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறதுங்கிறது தெரியும்னு சொன்னாரு. அவர் சொன்னது சரிதான் பாட்டி. ஆ, தம்பி, நீங்க ஜீவிதா கிட்ட கவலைப்பட வேண்டாம்னு சொல்லுங்க. சரி. அவ உடம்ப கவனிச்சுக்க சொல்லுங்க. மாலதிக்கு ஒண்ணு இல்ல, அவ பூரணமா குணமாயிட்டா. சரிங்க பாட்டி, நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க, நான் அப்புறம் பண்ணுறேன். கவலைப்படாத, அழக்கூடாது. மாலதிக்கு ஒன்றும் ஆகலையா? சும்மா சின்ன டெஸ்ட் எடுக்கணும், அவ்வளோதான். அதுவும் எதுக்குன்னா அடிக்கடி அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போதில்ல, ஏன்னு தெரிஞ்சுக்க. எனக்கு ஒன்று மட்டும் சரியா புரியல. நம்ம ஹனிமூனை முடிச்சுட்டு வந்ததுலேருந்தே நம்ம 2 பேர் வாழ்க்கையிலும் ஏதேதோ நடந்துருச்சு. ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் நல்லபடியாக சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சித்தப்பாவும் ஜெயிச்சிட்டாரு, நீயும் மறுபடியும் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. ஆனா வினய், என்னோட மனசு இன்னும் பாரமா தான் இருக்கு. மாலத்தி மேல கொஞ்சம் கூட இறக்கமும் அனுதாபமும் காட்டாம, மனசாட்சியே இல்லாம என் முகத்திலேயே முழிக்காதன்னு சொல்லிட்டேன். ரொம்ப வேதனையா இருக்கு வினய். நான் அவளை நேர்ல பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் என்னோட மனசுல இருக்கிற பாரம் நிச்சயமா குறையாது வினய். அவளை பார்க்கணுன்ற ஆசை எனக்கும் தான் இருக்கு. ரிஷிகேஷ் போலாமா? ஆனா வினய், நம்ம அங்க போறதுனால தாத்தா ஏதாவது தப்பா நினைச்சுப்பாரா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கேன்ல. தாத்தா கிட்ட நான் பேசிக்கிறேன். தாத்தா வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. அது வந்து தாத்தா, நானும் ஜீவிதாவும் ரிஷிகேஷ் போயிட்டு வரலான் இருக்கோம், மாலதியை பார்க்கறதுக்காக. இவ்வளோ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது தான் நல்லதுன்னு தோணுது. தாத்தா, நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நாங்கள் நாளைக்கே போய் பார்க்கலான் இருக்கோம். எத்தனை மணிக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்க? காலையில். அப்படின்னா நானும் உங்க கூடவே ரிஷிகேஷ் வரேன். அப்போ நீங்களும் ரிஷிகேஷ் வரீங்களா? ஆமாப்பா.
மாலத்திக்கு அப்படி நடந்ததை நினைச்சு என் மனசு ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருக்கு. நான் நம்ம குடும்பத்தோட சார்பா அவகிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன். போற வழியில ஒரு கிளைண்ட் கிட்ட மீட்டிங் இருக்கு. ஒரே நேரத்துல 2 வேலையும் முடிஞ்சிடும். நான் மீட்டிங் முடிஞ்சதும் உடனே கிளம்பி வந்துடுறப்பா. நீ ஜீவிதாவும் பொறுமையா வாங்க. தேங்க்யூ தாத்தா, தேங்க்யூ ஸோ மச். அத்தை நானும் ஜீவிதாவும் ரிஷிகேஷ் போயிட்டு வரலான் இருக்கோம். தாத்தா கூட எங்க கூட வரதா சொல்லியிருக்காரு. நான் கேட்டுட்டு தான் இருந்த வினய். அப்பாவும் உங்க கூட வரத நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்பா அங்க வரதுனால நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிற உறவு இன்னும் வலுவடையும். சரியான நேரத்துல தான் ரிஷிகேஷ் போறதுக்கு முடிவெடுத்திருக்க. அப்பா, ஆக்சுவலா நானும் இதை தான் சொல்ல வந்தேன். நாளைக்கு நானும் உங்க கூட வர்றேன். என்னோட வாழ்க்கையில யாரால எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சோ அவளை நேர்ல பார்த்து நன்றி சொல்ல ஆசைப்படுறேன். ஓகே சுந்தர், நீயும் எங்களுடைய வா. அக்கா, நீங்க அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஆனா நீங்க அழுதா ரொம்ப கியூட்டா இருப்பீங்க. தமன்னா மாதிரியே இருப்பீங்கக்கா. ஆமாக்கா, நேத்து நீங்க ஜீவிதாக்கு கூட பேசிட்டு அழுறத பார்த்தா ஸ்டைலா இருந்துச்சு. இதோ இந்த மாதிரி தான். என் கூட பேசுங்கக்கா. வெட்டி வாண்டு பசங்களா? ஏய், ஏன் வீட்ல உட்கார்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் எவ்வளவு இமோஷனலா அழுதுட்டு இருந்தா என்ன பார்த்து கிண்டல் பண்றீங்களா? உங்களை என்ன பண்றீங்க பாருங்க. அடி வாங்க, ஒண்ணு அடிக்கணும். ஏய், நில்லுங்க நில்லுங்க, ஓடாதீங்க. உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? நேத்து தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன். நீ ரெஸ்ட் எடுக்காம இப்படி விளையாடிக்கிட்டு இருக்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. இங்க பாரு, நான் டாக்டர் மதன் கிளினிக் வரைக்கும் போகணும். உன்னோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரப்போறேன். பாட்டி, என்ன கண்டாலே டாக்டர் மதனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ரிப்போர்ட்ஸ்ல கண்டிப்பா அவர் என்ன பத்தி ரொம்ப தப்பா எழுதிருப்பாரு. நீங்க அவரை தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி அவர் ஏதாவது பண்ணாருன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டு வந்துருங்க. சரி சரி சொல்றேன். டேய் பசங்களா, எந்த வால்தனமும் பண்ணக்கூடாது, தெரியுதா? சரி பாட்டி. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா. முடிஞ்சதா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காலங்காத்தால என்ன வெறுப்பேத்துறதுக்கு வந்துட்டீங்க? போங்க, இடத்த காலி பண்ணிட்டு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போற வழிய பாருங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அக்காவுக்கு விஷ் பண்ணனும். போன குடுறா. என்கிட்ட தான் போனே இல்லையே. அக்கா, வேலண்டைன்ஸ் டேனா என்ன உனக்கு தெரியாதாடா? வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிப்பாங்க. அதோட கிஃப்ட்டும் கொடுப்பாங்க. அப்படியா? இங்க வா. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு லவ்வர்ஸ் மட்டும் விஷ் பண்ணிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட விஷ் பண்ணிப்பாங்க. அவ்வளோயே, நீங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான். உங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்கிறதுக்காக உங்களுக்கும் நான் விஷ் பண்ணுவேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சேம் டு யூ. உன்கிட்ட இருந்தால் தான் இந்த பூக்கே அழகு கூடும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு அழகா இருக்க. அப்புறம் இந்த பூ உன்னோட சிரிப்புக்காக. இந்த சிரிப்பில் தான் நான் மயங்கிட்டேன்.
அப்புறம் இந்த பூ என் மேலே அன்பு வச்சிருக்கிறதுக்காக. உன்னால தான் என் வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இது நீ இந்த வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்காக. உன்ன மாதிரி ஒரு வைஃப் யாருக்கும் கிடைக்காது. வினய், நீங்க வேலண்டைன்ஸ் டேக்காக எல்லா விதமான பூவும் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு எந்த பூவை நம்ம விரும்புறவங்களுக்கு கொடுக்கணுமோ அதை நீங்க மறந்துட்டீங்களா? ரோஜா பூ. தேங்க்யூ வினய். என்னோட முதல் வேலண்டைன்ஸ் டே இவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்யூ so மச். மாலதி. ஹலோ. ஹலோ அக்கா. அக்கா, மாமா உன் பக்கத்துலயே இருக்காரு. போனை கொஞ்சம் ஸ்பீக்கர் மோட்ல வைக்கிறியா? நான் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு நிமிஷம். அக்கா, மாமா, a very happy Valentine's Day for both of you. இன்னைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டே. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கொண்டாடுற முதல் வேலண்டைன்ஸ் டே. மாமா, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நானே உங்ககிட்ட பதில் சொல்லிடுறேன். நான் எப்பவும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு அக்காவுக்கு இப்படிதான் விஷ் பண்ணுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கப்பல்ஸ் மட்டும், ஐ மீன் ஹஸ்பண்ட் வைஃப் மட்டும் கொண்டாடுற நாள் இல்ல. யாரெல்லாம் உண்மையா விரும்புறாங்களோ அவங்க எல்லாரும் ஜாலியா இந்த நாளை கொண்டாடலாம். நான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அதிகமா நேசிக்கிறது என்னோட அக்கா, அப்புறம் என் மாமாவும் தான். உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே once again. A very happy Valentine's Day மாலதி அவர்களே. நானும் விஷ் பண்றேன் மாலதி. I love you. I love you கா. இப்போதான் வேலண்டைன்ஸ் டே களை கட்டுது. அப்புறம் மாலதி மேடம், இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு. சர்ப்ரைஸா? மாமா மாமா ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்களேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் உன்னை பார்க்க அங்க வர போறோம். என்ன? நீங்களும் அக்காவும் இங்க வரீங்களா? என்ன பார்க்கிறதுக்கு? மாமா, இது சர்ப்ரைஸ் மட்டும் இல்ல, சூப்பர் சர்ப்ரைஸ். Mom, I'm so happy. மாமா ப்ளீஸ் சீக்கிரம் வந்துருங்க, சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வர போற விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல போறேன். கேளுங்க கேளுங்க கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அக்காவும் மாமாவும் என்ன பார்க்கிறதுக்கு ரிஷிகேஷ் வர போறாங்க. டாக்டர் தம்பி, சரி, நான் அப்புறமா கால் பண்றேன். வணக்கம் பாட்டிமா. வணக்கம் தம்பி. மாலத்தியோட ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. நான் அதை தான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ரிப்போர்ட் இஸ் ஓகே, எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. பயப்படுற அளவுக்கு இதில் ஒன்றும் இல்லை. இந்தாங்க. இனிமே மாலதி பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் கொடுத்த மருந்து எல்லாம் வேலை வேலைக்கு சரியா சாப்பிட்டா போதும். கொஞ்ச நாள்லயே அவ குணமாயிடுவா. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. சரி தம்பி. தேங்க்யூ. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வரேன். ஹலோ. என்ன விஷயம் சொல்லு பரட்டலையா? என்னம்மா, ஒரு தடவையாவது என் பேரை ஒழுங்கா கூப்பிட. அதனால என்ன குறைஞ்சா போயிட போறேன்? ஓ சரி சரி, சொல்லுங்க விஸ்வாஸ் சார். அண்ணனும் அண்ணியும் உங்க வீட்டுக்கு கிளம்பி வர போறாங்க. அதோட உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வராங்க. தாஜ்மஹாலை கொண்டு வர போறாங்க. சர்ப்ரைஸ் எல்லாம் வெளியில சொல்லக்கூடாது.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்குவ. அப்படியா? சரி, வேற என்ன? அப்புறம் என்ன? நீயா இன்னைக்கு ஃபோன் பண்ணதுனால, அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே வேறயா, சோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிக்கலாம். முதல்ல நான் விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. வேலண்டைன்ஸ் டேனா என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். லவ்வர்ஸ் தான் ஒருத்தரை விஷ் பண்ணிப்பாங்க, இல்லனா ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணுவாங்க. ஆனா நான் உனக்கு ஏன் விஷ் பண்ணணும்? நமக்குள்ளதான் ஜென்ம ஜென்மமா தொடர்ந்து வர்ற பகை இருக்கே. உன்கிட்ட கொஞ்சம் சிரிச்சு பேசிட கூடாதே, உடனே ஆரம்பிச்சிடுவேன். செவிடங்காதுக்கு சங்கு உதறது ரொம்ப முட்டாள்தனமான விஷயம். நீ இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சத்தியமா திருந்தவே மாட்டேன். பைத்திய மாதிரி அலைவேன். சரி, போனை வச்சிரு, என் மண்டையெல்லாம் சூடாயிடுச்சு. ஓட போனை கட் பண்ணிட்டா. சந்தேகமே இல்லை, இவ பிசாசே தான். மெசேஜ் கண்டிப்பா அவ்வளவுதான் இருக்கும். அன்னோன் நம்பர். ஹாய் விஸ்வா, முதல் காதலை இழக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் லவ் டிசர்வ்ஸ் த செகண்ட் சான்ஸ். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாட்டி பாட்டி, ஜீவிதாக்காவும் மாமாவும் வராங்க, சீக்கிரம் வாங்க. ஜீவிதா, வணக்கம் பாட்டி. வாங்க தம்பி. வணக்கம். சம்பந்தி நீங்களா? சுந்தர் தம்பி, வணக்கம்மா. முதல் தடவையா நீங்க ரெண்டு பேரும் என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை வரவேற்கிறேன். உள்ள வாங்க, வாங்க. பாட்டி, மாலதி எங்க? ஆ, அவளோட ரூம்ல இருக்கா, போய் பாரு. தாமோ, என்ன தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத, நான் முக்கியமான வேலையில இருக்கேன். டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிக்கிட்டே இருக்கான், மறுபடியும் கதவு தட்டிக்கிட்டே இருக்கான். நான் என்ன பண்றது மட்டும் பாரு. மாலதி, இல்லக்கா, நானோட மனசு ரொம்ப பொன்படுத்திட்டேன். என்னையே என்னால மன்னிக்க முடியல மாலதி. ப்ளீஸ், இல்ல ப்ளீஸ், தயவு செஞ்சு எனக்கு சாரி சொல்லாத. உன்னை விட்டா எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும்க்கா, ரொம்ப நல்லாவே தெரியும். ப்ளீஸ் என்கிட்ட இனிமே மன்னிப்பு கேட்காதக்கா, ப்ளீஸ். வழக்கமா நான் தான் தப்பு பண்ணுவேன், நீதான் என்ன மன்னிப்ப. என்னோட அக்காங்கிற உரிமையில தானே நீ என்கிட்ட அப்படி எல்லாம் நடந்துகிட்ட.
Ha